அப்போ ஒண்ணு நல்லவனாக இருக்க வேண்டும், ரெண்டாவது ஆபத்தில் இருக்க வேண்டும், மூணாவது ஆபத்து இருக்கிறதுன்னு உணர்ந்து பகவானிடத்துல சரணம் புக வேண்டும். இந்த மூன்றையும் எவன் செய்கிறானோ அவனுக்கு ராமன் ரட்சகனாக இருப்பார். நீ அப்படி இல்லையே, சுக்ரீவன் உனக்கு எதிரின்னு நீ ஒற்றுக்கொள்ளுகிறாயா? சுக்ரீவனால் உனக்கு ஆபத்துன்னு உனக்கு எண்ணமே கிடையாது. அவனை ஜெயித்து கொன்றுவிட போகிறோங்கிற கர்வத்திலே தானே நீ செல்லுகிறாய். அதனால உனக்கு அவர் ஆசிரியமாக இருக்க மாட்டார்னு தார சொன்னான். உடனே வாலி சொன்னா, அப்ப என்ன, இவரை போல வேற ஒருத்தர உலகத்துல பார்த்தா போச்சு, இவர் மட்டும்தான் உலகத்துல ரட்சகரா என்ன, இவரை போல வேறு ஒருவரை தேடிக்கொள்ளுகிறேன்னு வாலி சொன்னாராம். கடைசி வார்த்தை சேர்த்தா யசஸ்ச ஏகபாஜனம். ஐயோ அது முடியாது வாலி, இவனை போல உலகத்துல வேற ஒருத்தர் கிடையாது, ராமன் ஒருவன் தான் இப்படிப்பட்ட ரட்சகன், இவனுக்கு நிகரா வேறு ஒருவர் சண்டையிடுவதற்கு உலகத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட ரட்சகனை சுக்ரீவன் பிடித்து விட்டான். அதனால உன்னால ஜெயிக்க முடியாது, வேறு உதவியும் நாட முடியாது, சண்டைக்கு போகாதேன்னு தாரை மறுக்கிறாள். ஆனா அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. கர்வத்தாலே அதெல்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் நான் சண்டையிடப் போகிறேன்னு புறப்பட்டு வருகிறான். முதல் முறை சண்டை நடக்கிறது. அப்போ யாருன்னு வித்தியாசமே படுத்த முடியல. சுக்ரீவனையும் வாலியும் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வடிவத்தோடு இருக்கிறார்கள். எது சுக்ரீவன் எது வாலி என்றே ராமனுக்கு தெரியவில்லை. அதனால இவர் அம்பே விடல, பெசாம பார்த்துட்டு திரும்ப வந்துட்டார். சுக்ரீவன் நன்னா அடி வாங்கிட்டு பாவம் பெத்தேன் பொழைச்சேன்னு மறுபடியும் மலைக்கு ஓடி வந்து, என்ன ராமா, நான் பாட்டுக்கு மலையில இருந்தேன், என்னை போட்டு நீ போ சண்டைக்கு போன்னு சொல்லி நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு சண்டைக்கு போன பிறகு அடிக்கவே இல்லையேன்னு கேட்டால், அப்ப ராமன் சொல்றார், இல்ல சுக்ரீவா, நான் ஏதாவது தப்பா அம்பெய்து உன்னை கொன்று விட்டால் அது இன்னும் பெரிய தவறாக போய்விடும், அதனால தான் அம்பெய்யாமல் இருந்தேன், இப்போ ஒரு வழி சொல்லுகிறேன்னு ஒரு அழகான மாலை, கஜ புஷ்பம்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பங்களை பறித்து ஒரு மாலையாக தொடுத்து லக்ஷ்மணனை அதை வாலி சுக்ரீவனுக்கு அணிவிக்க சொன்னார் ராமர். இப்ப இந்த மாலையை அணிந்து கொண்டு சண்டைக்கு போ, பார்த்தவுடனே எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரிந்துவிடும், அதனால் அதை வைத்துக்கொண்டு நான் சண்டையிடுகிறேன், அவனை கொன்று விடுகிறேன்னு சொன்னார். சரின்னு மறுபடியும் சுக்ரீவன் சண்டைக்கு போகிறார். போன இடத்துல கோரமான யுத்தம், ததோ தனுஷி சந்தாய என்று தெரிவிக்கிறார். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ரொம்ப கோரமா பெரிய யுத்தம் நடந்ததாம். அதை பார்க்கும்போது மெதுவா ராமனும் லக்ஷ்மணனுக்கு இதை பார்த்து இவர்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சு பேசிக்கிறார். லக்ஷ்மணன் அப்படி ஒரு நமிட்டு சிரிப்போட திரும்பி ராமனை பார்த்தாராம். என்ன சிரிப்பு, என்ன பரிகாசம் பண்றாருனால், என்னமோ அண்ணன் தம்பின்னு சொல்லுகிறா, இப்படி அடிச்சுக்கிறாளே ஒரு ராஜ்யத்துக்கு, இது என்ன ராமா அண்ணன் தம்பின்னு லக்ஷ்மணன் வாயை திறந்து ஒன்றும் சொல்லலை. சுக்ரீவனை ராமனுக்கு எவ்வளவு பிடிக்கும் நன்னா லக்ஷ்மணனுக்கு தெரியும். அதனால வாயை திறந்து ஒன்றும் சொல்லலை. மெதுவா பார்த்து ராமன் இடத்துல இது என்ன இப்படி சண்டை போடுறாளேன்னு லக்ஷ்மணன் செய்தி காட்டுகிறார். அப்ப ராமன் சொல்லக்கூடிய பதில், லக்ஷ்மணா அது தவறு, மனுஷர்களுக்குள்ள எதிர்பார்க்கக்கூடிய மரபுகளை குரங்குகளிடத்துல நாம எதிர்பார்க்க கூடாது, அவர்களை வச்சு இதை நீ ஒரு துலனமும் பண்ணாதே. ஆனா உனக்கு இன்னொரு பதில் நன்னா சொல்லட்டுமா, எத்தாயர் வயிற்றிலும் பின்பிறந்தார் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிதுத்தமன் ஆவதுண்டோன்னு ராமன் சொன்னார். என்ன லக்ஷ்மணா, எல்லா தம்பிகளுமே நல்லவர்களாக இருந்து விட்டால் அப்ப பரதனுடைய பெருமை உலகத்துல எப்படி தெரியும்? எத்தாயர் வயிற்றிலும் பின் பிறந்தாரெல்லாம் ஒத்தால், எல்லா தம்பிகளும் ஒரே மாதிரி இருந்துட்டா பரதன் பெரிது உத்தமன் ஆவதுண்டோ, இப்ப பரதனுடைய பெருமையே உலகத்துல தெரியாம விடுமே லக்ஷ்மணா. இப்படியும் அண்ணன் தம்பிகள் இருந்தால்தான் பரதன் என்னிடத்துல எவ்வளவு பக்தியோடு இருக்கிறான்னு உலகத்துக்கு தெரியும் என்று லக்ஷ்மணன் கிட்டயே சொல்லிட்டு இருக்கார். பாவம் 14 ஆண்டுகள் உணவில்லாமல் உறக்கமில்லாமல் கூடையே வந்து கைங்கரியம் பண்ணுகிற லக்ஷ்மணனிடத்தில் பரதனை போல தம்பியே கிடையாதுன்னு புகழ்ந்து ராமன் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு பரதனிடத்தில் இருந்த அன்பு, சிறு வயதிலிருந்தே ராமனை ரொம்ப பார்த்து பார்த்து போஷித்து வளர்த்தது தசரதன். பரதனுக்கு தசரதன் பார்த்து பார்த்து வளர்த்ததை விட ராமன் தான் தம்பிக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டே வந்தாராம். அதனால ரொம்ப அதிகமான அன்பு பரதன் இடத்துல உண்டு. ரெண்டாவது, சொல்ல பேச்ச கேட்கிற தம்பி பரதன் தான். லக்ஷ்மணன் நிறைய கைங்கரியம் பண்ணாரே தவிர ராமன் சொன்ன பேச்செல்லாம் கேட்கறதே கிடையாது. ராமன் பலமுறை சொல்லி பார்த்தார், நீ அயோத்தியிலேயே இரு, காட்டுக்கு வராதே என்று. லக்ஷ்மணன் கேட்கவில்லை. காட்டுக்கு வந்த பிறகு ஒரு முறை பிரார்த்திக்கிறார், நீ திரும்ப அயோத்திக்கு போயிடு, எனக்கு பயமா இருக்கு, கௌசல்யை தனியாக இருக்கிறாள், தகப்பனாரும் மரித்து விட்டார், நீ திரும்ப போன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் உன்னை விட்டு பிரிந்தா தண்ணீரிலிருந்து மீனை வெளியே எடுத்தா எப்படி மரணம் அடைந்து விடுமோ அதை போல உன்னை விட்டு என்னை பிரித்தால் நான் வாழ மாட்டேன்னு என்னென்னமோ கற்பனையெல்லாம் சொல்லி மொத்தத்துல போக மாட்டேன்னு லக்ஷ்மணன் மறுத்து விட்டான். ஆனா பரதன் அப்படி கிடையாது. இல்ல பரதா, நீதான் நாட்டை ஆள வேண்டும் போன்னு சொன்னால் சரின்னு 14 ஆண்டுகள் தவக்கோலத்தோடு நந்தி கிராமத்துல ஆட்சி செய்து வந்தானோ இல்லையோ,
அதனால ராமனுக்கு மிகவும் நெருக்கமானவன் பரதன். அப்படி ரெண்டு பேரும் செய்கையால வாயை திறந்து சொல்லிக்கொள்ள. ராமனுக்கு அப்படி சுக்ரீவன் இடத்துல எந்த எண்ணமும் கிடையாது. ஆனா பரதனுடைய பெருமை தெரிய வேண்டும் என்றால் உலகத்தில் அண்ணன் தம்பிகள் இப்படியும் இறக்க வேண்டும் லக்ஷ்மணா, இப்படியும் இருப்பார்கள்னு பார்த்தாதானே பரதனுடைய பெருமை தெரியும்னு ராமன் தெரிவிக்கிறான். சரின்னு அதுக்கு மேல இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது மறுபடியும் யுத்தம் இருவருக்கும் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் ஏற்பட்டது. அப்போது தன்னுடைய அம்பை எய்கிறார். நரோத்தமஹா காலயுதாந்த கோபமம் சரோத்தமம் காஞ்சன ரூபிய பூஷிதம் சசர்ஜ தீப்தம் தம் அமித்ரமர்தனம் சதூமம் அக்னிம் முகதோ யதாஹரஹா. ஒரு பெரிய அம்பு, நல்ல தங்க முலாமெல்லாம் பூசின அம்பா, அவ்வளவு உயர்ந்த அம்பை எடுத்து அதை வைத்து ராமன் வாலிவனுடைய உடம்பிலே எய்தார். அது நேர மார்பிலே தைத்தது. அடிபட்டு ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரம், வேர் வெட்டப்பட்ட மரம் எப்படி சாய்ந்து கீழே விழுமோ அதை போல அந்த க்ஷணமே வாலி கீழே விழுந்தான். அழுது கொண்டு அப்படியே புரண்டான். யார் அடித்தார்கள், எப்படி அடித்தார்கள் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்பதான் சரி அம்பை எடுத்து பார்ப்போம். அம்புல அவரவர்கள் பேர் எழுதியிருக்கும். இன்னைக்கு போடுற சண்டையை போல யார் யார் அடிச்சானே தெரியாம பின்னாடி குத்தி சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அம்பிலும் ராமனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குமாம். சரி யார் அடித்தார்கள்னு பார்ப்போம் என்பதற்காக அந்த அம்பை பிடுங்கி வெளியில் எடுத்து பார்க்கிறார். பார்த்தா அதில் வரும் ரெண்டே ரெண்டு எழுத்து, ராம என்று ரெண்டே ரெண்டு எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமன் என்னும் செம்மசேர் நாமம் தன்னை கண்களின் தெரிய கண்டான் என்று கம்பர் தெரிவிக்கிறார். இந்த மந்திரம் உலகங்களுக்கெல்லாம் மூல மந்திரம். மந்திரம்னு சொன்னால் சொல்பவனை ரட்சிக்க கூடியதுன்னு பொருள். மந்தாரம் திராயதே இது மந்திர. மந்திரம் மந்திரம் என்றால் அதை யார் ஓதுகிறார்களோ ஜபிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்க கூடியதற்கு மந்திரம்னு பெயர். ராமநாமம் தானே உலகத்தில் அனைவரையும் ரட்சிக்கிறது. ராம ராமன்னு நாமத்தை பாடிக்கொண்டிருந்தாலே இந்த கிரந்தத்தை எழுதின வால்மீகியே அப்படி திருந்தினவர் தான். எத்தனையோ பேர் அந்த ராமநாமத்தின் வைபவத்தாலே திருந்தியவர்கள் உண்டு. அப்படி மூல மந்திரமாக அனைவரையும் ரட்சிக்கும் மந்திரமாக இருக்கிறது. தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. மற்ற பேர் எல்லாம் ஏதாவது வேணும்னு கேட்டா தங்களிடத்துல இருக்கிற எதை வேணாலும் கொடுப்பாள். இப்ப இந்திரனிடத்துல போய் எனக்கு இந்திர பதவி வேணும்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். என்னுடைய நாற்காலிக்கு என்னோட போட்டிக்கு வரியான்னு தள்ளி விட்டுருவார். பிரம்மாவிடத்துல போய் எனக்கு ஞானம் வேண்டும், வரம் வேண்டும், சக்தி வேண்டும், ஆயுசு வேண்டும்னு கேட்டா கொடுப்பார். பிரம்மா பதவி வேண்டும்னு கேட்டா கொடுப்பாரா? இல்ல நீரே எனக்கு வேண்டும்னு கேட்டா கொடுப்பாரா? பகவான் மட்டும்தான் உலக இன்பங்களை கேட்டாலும் கொடுக்கிறார். எனக்கு நீயே வேண்டும் என்று கேட்டா ரொம்ப ஆனந்தத்தோடு கொடுக்கிறார். கற்பக மரம் இருக்கும் இல்லையோ, கற்பக மரத்தின் இடத்துல எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா நீ புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னா கற்பக மரம் வராது. அது இருக்க வேண்டிய இடத்துல தானே தேவலோகத்தில் இருக்கும். அதை போல இல்லாமல் பகவான் தன்னையே கொடுக்கக்கூடிய கற்பகம், அனைத்தையும் கொடுப்பவர். அப்ப ராமன் என்கிற பரம்பொருளையே நமக்கு கொடுக்கக்கூடிய ராமம் நாமநாமம். அதுக்கு மேல கடைசியில சொன்னார், இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை. திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறந்து கொண்டிருக்கும் நோய் வியாதி, அந்த வியாதிக்கு சிறந்த மருந்தாக இருப்பது ராமநாமம் தான். அந்த ராமன் என்கிற செம்மசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அந்த பெயர் பறித்திருந்தது. சரி, ஒரு ராமன் தான் நம்மை வீழ்த்தினான்னு பார்த்தார். அதை பார்ப்பதற்குள்ள ராமனும் லக்ஷ்மணனும் ஹனுமானும் 3 பேரும் நடந்து வருகிறார்கள். வந்தவுடனே பார்த்தவனுக்கு அவ்வளவு கோபம். கோபத்தோட நம்மை அம்பாலே வீழ்த்தின ஒருவரை பார்த்தவுடனே நமக்கு என்ன தோணும்? அவர் எப்படியான வெய்யணும், வசவு பாடணும் தானே தோணும். ஆனா பார்த்த உடனே அவர் அழகுல வாலி மயங்கி போயிட்டாராம். அதைத்தான் கம்பர் தெரிவிக்கிறார். கண்ணுற்றான் வாலி நீர கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை. வாலி ராமனை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவன் மனசுல எழுந்த எண்ணம் என்னவென்றால், நீல கார்முகில், நல்லா மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கிற கருப்பு மேகம், கமலம் பூத்து, அதுல 2 கண்களாட்ட 2 தாமரை பூத்து இருக்கான், வாய் மாதிரி ஒரு தாமரை பூத்து இருக்கான், கைகள்லாம் செவப்பா இருக்கான். அப்படி ஒரு நீல கார்முகில் கமலம் பூத்து, ஒரு கருப்பு மேகத்துல கமல மலர்கள் எல்லாம் பூத்தது போல இவ்வளவு அழகான ஒரு புருஷனான்னு பார்த்து ஆச்சரியத்துல வாலி திகைத்து போனானாம். ராமனும் வந்தார். அருகில தன்னுடைய வில்லை வைத்து கொண்டு நின்றார். பார்த்தவுடனே வாலிக்கு கோபம். என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பலவிதமான வசவு மொழிகளை ராமனை பார்த்து பேசினார். ராமன் எப்பேற்பட்ட குலத்திலே உதித்தவன், தசரதனுக்கு மகனாக பிறந்தாயே, இப்படி போய் நீ செய்யலாமா? உன்னை எப்பேற்பட்ட குணசாலி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த குணங்களுக்கெல்லாம் முரணாக நடந்து கொண்டாயே. பராங்முகே வதம் கிருத்வா
கோத்திர பிராப்தஸ்த்வயா குணஹ துவம் நராதிபதேஃ புத்திரஹ பிரதிதஃப் பிரியதர்சனஹா. ராமா, நீ சிறந்த அரசனான தசரதனுக்கு மகன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அப்பேற்பட்ட தர்மாத்மா. தான் கொடுத்த வார்த்தையை காப்பதற்காக மரணத்தையே அடைந்தவர். ராமனை விட்டு பிரிந்து ஒரு 4 நாட்களுக்குள்ளேயே தசரதன் மரணம் அடைந்து விட்டார். ராமன் புறப்பட்டு அங்கிருந்து கிளம்பி சிங்கிபேரபுரத்துக்கு போகிறார். சிங்கிபேரபுரத்திலிருந்து கங்கையை தாண்டி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். அதே சிங்கிபேரபுரத்திலிருந்து சுமந்திரன் திரும்ப வருகிறார். இதெல்லாம் ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே நடக்கின்றன. சுமந்திரன் திரும்ப வந்து ராமன் கங்கையை கடந்து போய்விட்டான் என்று செய்தி தசரதனுக்கு சொன்ன உடனே அன்று இரவே தசரதன் மரணம் அடைந்து விடுகிறார். அப்ப ராமனை விட்டு பிரிந்து ஒரு 4-5 நாள், கடைசி காலத்துல அவனுக்கு கண்ணெல்லாம் தெரியாம போச்சு. ஆனா அவன் நினைக்கிறான், ஓ, என் கண்ணுக்கு கோபம் போல் இருக்கு, ராமனோட தான் போவேன்னு என் கண்ணு ராமன் பின்னாடியே போயிடுத்து, எனக்கு கண்ணே தெரியலன்னு தசரதன் அழுகிறான். அப்படி தசரதன் மாண்டு போனதற்கு காரணம் என்ன? தன்னுடைய வாக்கியம் பொய்த்து போகக்கூடாது, சொன்ன வார்த்தையை மீறிவிடக்கூடாது என்பதற்காக வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். தசரதனை பத்தி வாலி தெரிவிக்கிறார். வாய்மை, தன்னுடைய சத்திய வாக்கியம், மரபு, இக்ஷ்வாகு வம்சத்துல கொடுத்த வாக்கியத்தை மீற மாட்டார்கள் என்கிற மரபு, இதை காப்பதற்காக மண்ணுயிர் துறந்த வள்ளல், தன்னுடைய உடம்பு வாழ்க்கையே துறந்தவனான தசரதன், அப்படிப்பட்ட தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. இப்பேற்பட்ட தூயவனான தசரதனுக்கு மகனாக பிறந்துமா ராமா நீ இப்படி நடந்து கொண்டாய்? அது கூட பரவாயில்ல, பரதன் முன் தோன்றினாயே. பரதன் எப்பேற்பட்ட தார்மிகன், பரதனுக்கு அண்ணனாக பிறந்தா நீ இப்படி அதர்மத்தை செய்தாய்னு கேட்கிறார். தசரதன் மகன் கூட தப்பா பண்ணிடலாமா? பரதனுடைய அண்ணன் தவறாக நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாதே ராமா, நீ ஏன் இப்படி நடந்து கொண்டாய்னு கேட்கிறார் அவனிடத்திலே. கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கு எல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையன்றோ, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிறந்தனை திகைத்தன போலும் செய்கை. ராமா, மனு தர்ம சாஸ்திரம் உங்களுக்கு தானே சொத்து. கோயியல் தருமம் எல்லாம் உங்கள் குலத்து உதித்தார்களுக்கு உடைமை அன்றோ. கோயியல் தர்மம்னா கோன ராஜா, ராஜா எப்படி நடக்கணும்னு ராஜ தர்மங்களை எழுதி வைத்திருக்கிறார்களே, அந்த ராஜ தர்மம் எல்லாம் உங்கள் குலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்துல உதித்தவர்களுக்கே தனமாயிற்றே, செல்வமாயிற்றே, அதன்படிதானே நடப்பீர்கள். அதை மீறி நீ ஏன் இப்படி நடத்தினாய்? அப்ப வார்த்தை சொல்றார், ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய். ஒருத்தர் நன்னா திட்டி பாடின்னு இருக்கறச்சே, ராமா உன்னுடைய அழகு என்னமா இருக்கு, உன்னை படமே வரைய முடியாது, ஒரு படம் வரைஞ்சாலும் உன்னுடைய அழகு அதுல புகுத்தி விட முடியாது, ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டாடுறார். இன்னொரு பக்கம் நீ ஏன் இப்படி செய்தாய், எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு நீ பண்றது. ஆனா வாலி ஒரு சூக்ஷ்மமான விஷயத்த சொல்றார். வால்மீகி ராமாயணத்துல கூட இப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. ஆனா கம்பநாட்டாழ்வான் வாலியினுடைய வாயிலாக சொல்லுகிறார், ராமா என்னமோ உனக்கு சித்த பிரம பிடிச்சது மாதிரி திரிந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன செய்கிறாய்னு உனக்கே தெரியவில்லை, ஏன் இப்படின்னு யோசித்து பார்த்தேன். சீதையை பிரிந்தது, மனைவியை பிரிந்து என்ன பண்ணணும்னே உனக்கு தெரியல, அதனால தான் இப்படி தர்மத்தை விட்டு அதர்மத்தின் வழி செல்லுகிறாயோன்னு தெரிவிக்கிறார். ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை, மகாலட்சுமி தாயார் அமிழ்து பார்க்கடலிருந்து உதித்தவள் தானே, அப்படி அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை. அதனால திகைச்சு போய் என்ன பண்றதுன்னே தெரியாமல் என்னை இப்படி மறைந்து நின்று கொன்று விட்டாயா, இது என்ன தர்மம்? யாரோ ஒரு ராட்சசன் உன்னுடைய மனைவியை பறித்து கொண்டு போனான்னால் அவனோட போய் திரும்ப சண்டை போடணும், ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற குரங்கு கிடைச்சதுன்னா அதையா அடிக்கணும். இப்படி எங்கேயாவது மனு தர்ம சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கா? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குறக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறித்துண்டோ. மனு தர்ம சாஸ்திரத்தில் நான் படிச்சிருக்கேன், அப்படி ஒன்றும் கண்டதே கிடையாது. யாரான ஒரு ராட்சசன் உனக்கு ஏதான துன்பத்தை கொடுத்தான் என்றால் பக்கத்துல நாட்டுல இருக்கிற குரங்க அரசனை பிடிச்சு கொன்னுடு, எல்லாம் சரியா போயிடும்னு மனு தர்ம சாஸ்திரத்தை எங்கேயானு எழுதி வச்சிருக்காளா? எதற்காக இப்படி செய்தாய் என்று முதல்ல வசவு பாடினான். அதோடு நிற்கவில்லை, பல கேள்விகளை வாலி கேட்கிறான். நீ என்னை கொல்வது எந்த விதத்தில் நியாயம் ராமா, எனக்கும் உனக்கும் எந்த தொடர்புமே கிடையாதே என்று சொல்லி முதல்ல அவர் கேட்பது, உன்னுடைய நாடு வேறு என்னுடைய நாடு வேறு, அப்ப நீ தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஊரில போய் தண்டனை கொடு, நான் வாழும் ஊரிலே நீ எப்படி தண்டனை கொடுக்கலாம்? இது முதல் கேள்வி. விஷயேவா புரேவாதே யதா பாபம் கரோம்யஹம்.
உன்னுடைய பூமி, நீங்கள் ஆளும் பூமியிலோ நகரத்திலோ நான் தவறு செய்திருந்தால் எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு. நான் அங்க ஒன்றும் வாழவில்லையே, நாங்கள் தனி ராஜ்யமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீ எதற்காக என்னை கொன்றாய்? இது முதல் கேள்வி. நச்சத்வாம் அவஜானேகம் கஸ்மாத்தம் ஹம்சி அகில்பிஷம். நான் எதுவும் தவறே செய்யவில்லையே, பாபம் செய்தால்தானே என்னை வதம் செய்யலாம். முதல்ல உன்னுடைய பூமியிலேயே நான் வாழவில்லை, என்னை எப்படி நீ தண்டனை கொடுக்கலாம்? தண்டனை கொடுக்கணும்னா நான் பாபம் செய்திருக்க வேண்டும். நான் என்ன உன்னுடைய ஏதாவது வாய்க்கால் வரப்பு தகராறு இருக்கா? உன் பூமியை பறிச்சுட்டேனா, மனைவியை பறித்துட்டேனா, உன்னை அவமரியாதை செய்தேனா? உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த தகராறும் இல்லை. அப்போது என்னை எதற்காக கொல்லுகிறாய்? மாமிக அப்ரதி யுத்தியந்தம் அந்நேனச்ச சமாகதம். 2 பேர் சண்டை போட்டு இருக்கும் போது 2 பேரையும் நமக்கு உறவினர்களாக பார்க்கணும். இதை கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார். 2 பேர் சண்டை போட்டா, ராமா நீ என்ன பண்ணாய்? சுக்ரீவனை உனக்கு வேண்டியவனாகவும் வாலியை உனக்கு வேண்டாதவனாகவும் நினைத்து அம்பை எய்து விட்டாய். ஆனா சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? 2 பேர் சண்டை போட்டு இருந்தா 2 பேரையும் நமக்கு உறவுக்காரன்னு நினைக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்னு அர்த்தம். சண்டை போடக்கூடாதுன்னு உபதேசம் பண்ண வேண்டிய இடத்தில் இருக்கும் நீ எப்படி பக்ஷபாதத்தோடு ஒருவனை வேண்டியவனாகவும் ஒருவனை வேண்டாதவனாகவும் பார்க்கலாம்? அதுவும் நீ செய்த தவறு. சரி, அதுக்கு மேல என்னிடத்தில் ஏதோ உயர்ந்த செல்வங்கள் இருக்கின்றன, உன்னிடத்தில் இல்லை என்றால் அதற்காக தெரிவிக்கிறார். வயம் வனச்சராராம மிருகா மூல பலாசினஹா பூமிஹி ஹிரண்யம் ரூபம் ச விக்கிரகே காரணானி. சண்டை ஏற்பட வேண்டும்னால் ஒன்று பூமிக்காக தகராறு ஏற்படணும், இல்லை தங்கத்துக்காக. அப்பவே சொல்லியிருக்கார், தங்கத்துக்கு எண்ணெய்க்கெல்லாம் சண்டை வரும்னு அப்பவே கணிச்சு வால்மீகி சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அப்ப இதுக்காகத்தான் சண்டை வரும். அப்படி ஒன்றும் செல்வங்கள் எல்லாம் எங்க கிஷ்கிந்தையிலும் கிடையாது, அதற்காகவும் சண்டை ஏற்பட முடியாது. சரி, சில மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ புலியினுடைய தோலுக்காக புலியை வேட்டையாடுவார்கள், இல்லை நகத்துக்காக வேட்டையாடுவார்கள். இதை போல சில பிராணிகளிடத்திலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து பயன்படுத்துவதாவது உண்டு. அதை போலையும் குரங்கு கிட்ட பயன்படுத்த முடியாது. ஆதாரியம் சர்மமே சத்பி ரோமாண்யஸ்திச்ச வர்ஜிதம். என்னுடைய தோலை அணிந்து கொள்வதை யாரும் சான்றோர்கள் ஏற்க மாட்டார்கள். குரங்கு தோலுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. என்னுடைய ரோமானி, என்னுடைய மயிர்கள், இப்போ யானையினுடைய முடியை வச்சுட்டு எத்தனையோ பயன்பாடுகள் சொல்றோமோ இல்லையோ, அதை போல என்னுடைய முடிகளுக்கும் எதுவும் கிடையாது. அபக்ஷ்யாணிச்ச மாம்சானி, என்னுடைய மாம்சத்தையும் யாரும் சாப்பிட மாட்டார்கள். சாஸ்திரம் தவிர்க்கிறது, குரங்கினுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது என்று சாஸ்திரங்களே சொல்லுகின்றன. அப்ப எந்த விதத்திலும் என்னை கொல்வதனால் உனக்கு நன்மை இல்லை, என்னுடைய ராஜ்யத்தை அழித்தும் உனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் பாபமும் செய்யவில்லை, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, உன் தேசமே வேறு என் தேசமே வேறு. இப்படி இருக்கும்போது எந்த காரணத்தாலே நீ என்னை கொன்றாய்? அபகாரிஷு தேராம நைவம் பஷ்யாமி விக்ரமம் திருஷ்யமானஸ்து யுத்தேதாக மயா யுதீன் ரிபாத்மஜ. நீ ராமா சாமர்த்தியம் உடையவனாக இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? சுக்ரீவனை விட பல மடங்கு சக்தி உடையவன் நான். உனக்கு சீதையை திரும்ப மீட்க வேண்டுமா? நேர என்னிடத்துல கேட்டிருந்தா என்றால் ஒரு எழுத்தை நான் எழுதி கொடுத்தேன்னா போறோம். ராவணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி ராமனுடைய மனைவியை தூக்கிட்டு போனாயாமே, திரும்ப கொண்டு உடனே சமர்ப்பித்து விடுன்னு சொன்னால் என் கழுத்தை பார்த்தாலே நடுங்குமா ராவணன். அடுத்த நிமிஷம் சீதையை கொண்டு ஒப்படைத்து வைத்திருப்பான். அது சாமர்த்தியமா? சுக்ரீவனுக்கு பாவம் சண்டை போடுறதுக்கே திறமை கிடையாது. அவனோடு நட்பு வைத்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? அப்ப உன்னுடைய பிரயோஜனம் நடக்க வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் வந்திருக்க வேண்டும். எனக்கு உனக்கு சண்டையும் கிடையாது, என்ன தண்டனை கொடுப்பதற்கு உனக்கு தகுதியும் கிடையாது, என் உடல் பாகங்களை கொண்டு உனக்கு பயனும் கிடையாது. இப்படி எந்த காரணம் இல்லாமல் இருக்க அதுவும் மறைந்திருந்து கொண்டிருக்கிறாய். என்னிடத்திலும் கையில கத்தியை கொடுத்து 2 பேருமா சண்டை போட்டு கொன்றாலாவது சரி, என்னை பலத்தாலே ஜெயித்தாய்னு சொல்லலாம். இது எதுவுமே இல்லாத போது நீ எப்படி என்னை கொல்லலாம் என்று பல கேள்விகளை கேட்கிறார். அதற்கு ராமன் மிக அழகான, நமக்கு மனதை மாற்றக்கூடிய, வாலிக்கே மனதை மாற்றி விட்டதே அப்படி அழகான சமாதானங்களை சொல்றார். முதல்ல ஆரம்பிக்கும் போது ராமன் சொன்ன வார்த்தை, வாலி நீ என்னமோ பெரிய தர்மத்தை அறிந்தவன் போல பேசுகிறாய். தர்மம் அவ்வளவு எளிதானது கிடையாது. சூக்ஷ்மஹா பரமதுர்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கம ஹிருதிஸ்தா சர்வபூதானாம் ஆத்மாவேத சுபாசுபம். ரொம்ப துர்ஞேயம், அறிவதற்கு நுட்பமானது தர்மம் என்பது. உன்னால் அவ்வளவு சீக்கிரமாலாம் அறிய முடியாது. நீ பெரிய மனிதனாக பிறந்து படித்தவனும் அல்ல, குரங்காகத்தானே பிறந்தாய். குரங்குக்கு எவ்வளவு தர்மம் தெரியுமோ அவ்வளவுதான் உனக்கு தெரியும். தர்மம் என்னன்னு நான் சொல்லுகிறேன். நான் செய்தது தர்மத்துக்கு புறம்பானதே அல்ல என்று ஒவ்வொரு கேள்வியாக ராமன் பதில் சொல்லுகிறார்.
முதல்ல என்ன கேட்டாய் வாலி? எங்கள் தேசம் வேறு, உங்கள் தேசம் வேறு, நீ எப்படி இங்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் என்று வாலி கேட்டாரோ இல்லையோ? அதுக்கு ராமன் பதில் சொல்றார். யார் சொன்னார்கள்? இந்த பாரதம் முழுவதும் இக்ஷ்வாக்குகளுடைய ராஜ்யம்தான். இக்ஷ்வாக்கூணாம் இயம் பூமிஹி சசைல வனகானனா தாம் பாலயதி தர்மாத்மா பரதஹா சத்யவாக் சுச்சிஹி தஸ்ய தர்மகிருதாதேசாக வயம் அந்நேச்ச பார்த்திவாக என்று ராமன் தெரிவிக்கிறார். இல்லையே, இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களால் தான் இந்த பாரதம் முழுவதும் ஆளப்படுகிறது. அதுல காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் எல்லாமே எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதுதான். இப்ப யார் ஆளுகிறார்கள்? தாம் பாலயதி தர்மாத்மா பரதஹா, இந்த ராஜ்யத்தை தற்போது ஆண்டு கொண்டிருப்பவன் என்னுடைய தம்பியான பரதன். அந்த பரதன் என்னிடத்துல ஒரு ஆணை இட்டிருக்கிறார். ராமா, நீ காட்டுக்கு போய் அங்கு யாருக்கும் துன்பம் இல்லையான்னு பார்த்து விட்டுவான்னு ஆணையிட்டு என்னை அனுப்பி இருக்கிறார். அதனால எனக்கு தகுதி உண்டுன்னு சொல்ற. பரதன் பேரரசன். அப்ப சிற்றரசர்களுக்கெல்லாம் பெரியவர் ஆணை கொடுப்பாரோ இல்லையோ? உங்கள் ராஜ்யத்தில் தர்மம் சரியாக நடக்கிறதான்னு பாருங்கோ, யாரான தவறு செய்தால் தண்டனை கொடுங்கோள்னு பெரிய ராஜா சக்கரவர்த்தி ஆணை பிறப்பிப்பார். ராமன் சொல்றார், நான் ராஜான்னு அவர் சொல்லவே இல்லை. இக்ஷ்வாகு வம்சத்துல மூத்தவன் நான் தான். அப்போ உலகத்தை ரட்சிக்கிற பொறுப்பு என்னுடையதான ராமன் சொல்லவில்லை. பரதன் ஆட்சி செய்கிறான். பரதனுடைய ஆணையை நடத்துவது எனக்கு கடமை, அவனுடைய தொண்டனானபடியால். அதனால பரதனின் ஆணையின் பேரிலே நாங்கள் எல்லாம் பாரதம் முழுவதும், நான் மட்டும் கிடையாது, பல ஊர்களில் என்ன போல பலரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு தவறு நடப்பதை பார்த்தாலும் தண்டனை கொடுப்போம். அப்ப எங்களுடைய பூமிதான் இதுவும். கிஷ்கிந்தை தனி ராஜ்யம்னு நினைக்காதே, எங்களுக்கு உட்பட்டுதான் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அப்ப நீ ஒரு தவறு செய்தால் அதை தட்டி கேட்டு தண்டனை கொடுக்கும் உரிமை எனக்கு உண்டு என்று தெரிவிக்கிறார்.